ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசாம விலகி போனவங்க இதயத்தை மண்டியிட வைத்து தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை தான் பார்க்க போறோம். இந்த சக்தி வாய்ந்த இந்த சொல் நீங்க சொன்னாலே உங்க மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும், உங்ககிட்ட எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அவங்க இதயத்தை மண்டியிட வச்சு உங்களை தேடி வர வைக்கும். இந்த சொல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, பேசாமல் விலகின உறவு. இந்த பேசாம விலகின உறவு உங்க அன்பான உறவு, உங்க மீது அக்கறையா இருந்த உறவு, உங்க மீது பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்த உறவு இன்னைக்கு பேசல. இந்த பாசத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க. அவங்க இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வந்த பிறகு அந்த உறவு உங்களை விட்டு விலகி போய் இருக்கலாம், கூடவே பேசாம இருக்கலாம். இப்போ இந்த உறவு பேசாம இருக்கிறத நினைச்சு நீங்க யாருக்குமே தெரியாம மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கீங்க. இந்த அழுகையின் சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருந்து பாக்குற யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ரகசியமா மனசுக்குள்ளே வச்சு வச்சு அந்த நினைவுகளோட அவங்க தந்த அந்த அன்பான நினைவு, அந்த பாசமான அந்த வார்த்தைகளை யோசித்து யோசித்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, வாழ்க்கை குறிச்சு ஒரு கலக்கம், இப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்லட்டேன், நீங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது நடக்குமா? இல்லைங்க. முதல்ல அவங்க நினைக்கிறது, அதாவது மனிதனுடைய சப் மைண்ட்ல எந்த எண்ணங்கள் அதிக அளவு ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த எண்ணங்களை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க அந்த நினைவுகளோட அழுதுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்க உங்களை நோக்கி வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? போய் கேட்கணும் அவங்ககிட்ட அப்படின்னா, பேசலையே அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க கேட்டா மட்டும் அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களா, இல்ல அவங்க கிட்ட பேசிடுவாங்களா? இல்ல. ஆனா இந்த சக்தி வாய்ந்த சொல்ல நீங்க சொல்லும் போது அவங்க உங்க மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அவங்க பேசுவாங்க. சரி, இப்போ இந்த விலகின உறவு ரொம்ப உங்க மீது ரொம்ப ரொம்ப அளவு கடந்த அன்பை வச்சுட்டு இன்னைக்கு விலகி இருக்க காரணம் என்னவா இருக்கும்? யோசிக்க தோணதில்லை? அவங்க உங்க கூட இருக்கும்போது நீங்க முதல்ல கொடுத்த அந்த அன்பை லாஸ்ட் வரை கொடுத்தீங்களா? முதல்ல கொடுத்த அந்த மதிப்பு மரியாதை அவங்களுக்கு லாஸ்ட் வரை கொடுத்தீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் பண்ற தவறு என்ன தெரியுமா? முதல்ல இந்த உறவு நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுறது, அவங்க என்ன கேட்டாலும் அதை செய்யறது, இப்படிலாம் இருந்தீங்கல்ல, அந்த கொட்டி கொட்டி கொடுத்தீங்கல்ல. ஆனா அந்த உறவு உங்ககிட்ட அன்பை காணிக்க தொடங்கினவுடன், உங்ககிட்ட பாசமா நடந்த உடனே, அக்கறையா நடந்த உடனே, ரொம்ப அன்பா இருந்த நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு அவங்க கிடைச்சிட்டாங்க, அவங்க அன்பு நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு உடனே உதாசீனப்படுத்த தொடங்குனீங்க, அலட்சியப்படுத்த தொடங்குனீங்க. அன்பை காணிச்ச அதே இதயம், அக்கறையா பார்த்துக்கிட்ட இதயம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வந்தீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறைச்சு வந்தீங்க. எதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுக்காம, எனக்கு என்ன நீ சொன்னா சொல்லு இப்படிதான் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டீங்க. அந்த இதயம் உங்களை பார்த்து பார்த்து உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி லாஸ்ட்ல ஒரு முடிவுக்கு வரும். மௌனமா அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் உனக்காக காத்திருந்தேன், நான் இவ்வளவு நாள் உன்னுடைய அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தேன், ஆனா உன்கிட்ட இருந்து எனக்கு உண்மையான அன்பு கிடைக்காது, உன்கிட்ட இருந்து எனக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது,
என் தன்மானம் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இழந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வாய் திறந்து பேசினாலே நீ அன்னைக்கு அன்பா அழகா ரசிச்சு கேட்ட நீ இன்னைக்கு நான் வாய் திறந்து பேசினாலே வெறுக்க தொடங்குறேன். ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு எல்லா தவறும் உன் மேல அப்படின்னு சொல்லி பழைய வேலையில தூக்கி போட்டுறேன். இது அவனுக்கு பிடிக்காம மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த மௌன மொழி அவங்க இதயத்துக்குள்ள உச்சரிக்க தொடங்கும். இதன் வெளிப்பாடு என்ன? உங்ககிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருந்தாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட நெருங்கி வந்தாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட அக்கறை காமிச்சாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொஞ்சம் 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 கொஞ்சமா மனசளவுல விலகி போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட சகஜமா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் முந்தி இருந்த அன்பு அவங்களுக்குள்ள இருக்காது. என்ன காரணம்? உங்களுடைய உதாசீனம், உங்களுடைய அலட்சியம். நீங்க நினைக்கலாம் முதல்ல இருந்தது மாதிரி இல்லையே, மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, மாறினது அவங்க இல்லை, மாத்துனது நீங்க. என்னடா பழி எல்லாம் இந்த மேல போடுறீங்களா அப்படின்னு. ஆமாங்க, ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி முதல்ல கொடுக்குற அந்த லாஸ்ட் வரை கொடுக்கும் போது, முதல்ல காமிக்கக்கூடிய அக்கறையை லாஸ்ட் வரை அக்கறை செலுத்தும் போது, முதல்ல கொடுக்கக்கூடிய மதிப்பு லாஸ்ட் வரை கொடுக்கும் போது, எந்த உறவுனாலும் ஒரு புரிதலுக்குள்ள இருக்கும் போது கண்டிப்பா பேசாம விலகி போகாது. அப்போ விலகி போகிறதுக்கு காரணம் அங்க ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி ஏற்பட்டு, வெறுப்பு ஏற்பட்டு, ஒரு கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க. இப்போ எதனால விலகி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும். எப்படியாவது அந்த உறவு என்கிட்ட வந்து பேசணும், பழைய மாதிரி என்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க இருதயம் இப்ப துடிக்குது இல்ல? எப்படியாவது அந்த அன்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்ல, செஞ்சது இல்ல, மனசுக்குள்ள அழகுங்க தானே. இப்படி நேசிச்ச உறவு, அன்பா இருந்த உறவு பேசாம விலகி இருக்கு அப்படின்னா மனசளவுல உடஞ்சிருக்கீங்க தானே. இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நேரத்தே யோசிச்சு அவங்கள்ட்ட அன்பா நடங்க. அன்புக்கு அடிப்படையாத இதயம் கிடையாது. எந்த ஒரு இதயமா இருந்தாலும் நீங்க அளவு கடந்த அன்பு காணிக்கும் போது உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு வரும். ஓகே, இப்போ எதனால பிரிஞ்சு போனாங்க, எதனால விலகி போனாங்க அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா தவறான புரிதல். அடுத்தவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி தவறா புரிஞ்சுக்கிட்டு இல்ல நம்பிக்கை இல்லாம விலகி போறவங்களும் இருக்காங்க. எந்தோ ஒரு ரீசனுக்காக அவங்க விலகி போயாச்சு. இனி அந்த விலகின உறவு உங்க தேடி வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? இப்போ சிலவங்க பாருங்க, வேலைக்கு போனாலும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய கண்களை பார்த்து நான் என்ன தவறு செய்தாலும் என்னையும் மன்னிச்சிரு, நான் என்ன தவறு செய்தாலும் என்னையும் மன்னிச்சிரு அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த வார்த்தை அவங்க இருதயத்தை யோசிக்க தொடங்குவாங்க. அவங்க ஒன்னாவே அன்பு வச்சிருக்காங்க, நம்ம அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நம்மள தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பா நீங்க இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க இருதயம் பூரிப்பு கஷ்ட இல்லைன்னா ஒரு சோகம் கலந்த கண்ணீரோட தேடி வந்துட்டாங்களே அப்படின்ற அந்த அன்பு கலந்த கண்ணீரோட அந்த இருதயம் உங்ககிட்ட மண்டி விட்டு உங்களை தேடி வரும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒருவேளை நீங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தால் கண்டிப்பா ஒரு மெசேஜ் போடலாம். நான் என்ன தவறு பண்ணனாலும் நீங்க மன்னிச்சிரு, நீ இல்லாத என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜ நீங்க போடும்போது அதை அவங்க பார்க்கும்போது உங்களுடைய அன்பை புரிஞ்சு அவங்க இருதயம் கண்ணீர் ஆனந்த கண்ணீர்ல கலங்கி இதயம் மண்டி விட்டு உங்களை தேடி வருவாங்க. நம்ம இந்த உறவை வளர்ந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆன்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை.